மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டதால் கரையோர கிராமங்கள் மற்றும் விளைநிலங்களை தண்ணீர் சூழ்ந்து உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நாதல் படுகை கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து உள்ளது. இதனை தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சர் மையநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அங்கிருந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மையநாதன், மேட்டூரிலிருந்து வெளியேற்றப்பட்டு உள்ள உபரி நீரானது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் 1,64,000 கன அடி கடந்து செல்வதாகவும் இந்த பகுதியில் ஆற்றின் கரையோர பகுதிகள் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினார். குறிப்பாக இங்கு இருக்கின்ற 1,400 குடும்பங்களைச் சேர்ந்த 5,400 பேர் 7 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காலை முதல் அவர்களுக்கு 3 வேளையும் உணவுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். அதேபோல் விளைநிலங்கள் பாதிப்புகளை வேளாண்மை துறை மூலம் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் அமைச்சர் மையநாதன் குறிப்பிட்டார். இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்ற உபரி நீரானது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதியில் கிட்டத்தட்ட 1,64,000 கன அடி கடந்து செல்கின்ற இந்த இடத்தில் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர், மாண்புமிகு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், மாண்புமிகு சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அண்ணன் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து துறை அதிகாரிகளும் நேரடியாக ஆய்வுகளை மேற்கொண்டோம். அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் இருக்கின்ற ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கின்ற முதலைமேடு திட்டு, நாதல் படுகை, வெள்ளமணல், ஆச்சால்புரம், திருமயிலாடி போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே இருக்கின்ற 1,400 குடும்பங்களை சேர்ந்த 5,400 பேர் 7 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இன்று காலை முதல் அவர்களுக்கு 3 வேளையும் உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது.